சிம்ம ராசிக்கு பணம் சேர்ப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வம், எளிமையான பரிகாரம். உங்களுக்கு துணியை மாற்றினால் யோகம் சார். வாழ்க்கையில பெரிய லெவல்ல உச்சத்துக்கு போனோமா, உங்க குலதெய்வத்துக்கு பூசை செய்கின்ற பூசாரிக்கு ஒரு மன விரக்தி எப்பொழுதுமே அந்த சிம்மத்துக்கு உண்டு. இப்போ இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கடவுள்னு ஒருத்தவங்க நம்ம சொல்லுவோம். இவர்களுக்கு ஆனால் லோன்ஸ் நிறைய இருக்கு, இதுலயே வருமானம் எல்லாம் போயிடுது. எனக்கு மீதி இருக்கிற பணத்தை வச்சு நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது அப்படின்னா சுகமே சொல்லு சார். சுகமே சொல்லு சார். சார் காலபுருஷனுக்கு 5 சிம்மம் எத்தனையோ தடைகளை மீறி இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்க வந்தோடனே சொன்னீங்க கேட்ட உங்களுக்கு ஆகாது, ஆனால் கொஞ்சம் தடைகள் வரும். நீங்க எத்தனையோ தடைகள் மீறி சிம்மத்துக்கு வந்துட்டோம். சார் சிம்ம ராசிக்கு பணம் சேர்ப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வம், எளிமையான பரிகாரம் சொல்லுங்க சார். வழிபட வேண்டிய தெய்வம், எளிமையான பரிகாரம். சார் பரிகாரம் வந்து வஸ்திர தானம் பண்ணணும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்க பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டுருணும் சார். சிம்மராசிக்கா சார்? சார் நம்ம சகுன நிமித்தத்தை தான் முதல்ல எதையுமே, நம்மளுக்கு நம்ம காதுக்கு என்ன கேட்குதோ, கண்ணு எதை பார்க்குதோ, இது இறைவன் இந்த இயற்கை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு சகுனம், ஒரு சமீட்சை, ஒரு நிமித்தம். அதுதான் பலன். அதுதான் பயங்கரமா வேலை செய்யும், பயங்கரம் வேற லெவல்ல வேலை செய்யும். சார் ஆதி காலத்துல எல்லா குறிப்பேட்டும் எழுதிய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள்லாம் எப்படி எழுதுனாங்க, அந்த ஞானோதயம் எப்படி அவங்களுக்கு வந்து உள்ள போச்சு, இதெல்லாம் சில கணக்கெல்லாம் இருக்கு. மகாபாரதம், ராமாயணம்லாம் நிறைய பாக்குறவங்களுக்குலாம் அது புரியும். அதாவது சிம்ம ராசியில நீங்க பிறந்துட்டீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்க, இதோ வருது தீபாவளி வரப்போகுது, இதோ இப்போதான் ஆகஸ்ட் ஆயிடுச்சு சார், செப்டம்பர் அக்டோபர் 2 மாசம் தான் இருக்கு. வாழ்க்கையில பெரிய லெவல்ல உச்சத்துக்கு போனோமா, கண்டிப்பா வஸ்திர தானம் செய்யுங்க. சார் நான் பெரிய லெவல்லாம் நான் வந்து அநாத ஆசிரம பசங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்க முடியாது சார். உங்க குலதெய்வத்துக்கு பூசை செய்கின்ற பூசாரிக்கு நீங்கள் வஸ்திர தானம் செய்யுங்க. உங்களுடைய வஸ்திரங்கள் தேவையில்லாத பழசையெல்லாம் தயவு செய்து எடுத்துருங்க, வீட்டுல வைக்காதீங்க. உங்களுக்கு துணியை மாற்றினால் யோகம் சார். செஞ்சு பாருங்க, அதோடைய மாற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல சார் நான் வந்து அந்த அளவுக்குலாம் பழைய துணிலாம் வச்சிடல, நான் கொஞ்சம், ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் ஆட்டோ ஓட்டுறவர்ல இருந்து ஆட்டோ கம்பெனி ஓனர் வரைக்கும் இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் கோயில் வாசல்ல பிச்சை எடுப்பாரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய 100 பேருக்கு ஓனரா இருப்பாரு. அப்ப பலன்களும் பரிகாரமும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேட்டகரியை பிரிக்கணும். இப்ப பாருங்க, ஒருத்தர் சிம்ம ராசி, நான் எப்பவுமே நிறைய மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன், ரொம்ப பழைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னா, நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கோ குலதெய்வத்திற்கோ அபிஷேகம் பண்ணி வஸ்திரத்தை சாத்த வேண்டும், பட்டு சாத்தணும். இல்ல நான் மிடில் கிளாஸ்ல இருக்கேன், 4 பேருக்கு வஸ்திர தானம் செய்யுங்க, நீங்க துணி எடுத்து தீபாவளி கொடுங்க. சார் நான் மிடில் கிளாஸ்ன்னு கீழே இருக்கிறேன், உங்க துணியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 2,000 ரூபாய்க்கு புது துணி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். எடுத்தும் பரிகாரத்துக்கு போட்டோம், குணங்களை பத்தியே பேசல, பரிகாரத்துக்கு வந்தா. ஆமா சார், நம்மளுக்கு சகுனமும் நிமித்தமும் பவரா வேலை செய்யும் போது மக்களுக்கு அதை கொடுத்துடணும் பாருங்க. நிச்சயமா நிச்சயமா, அதான் உண்மை. ஏன்னா சிம்மம் என்றாலே அது ஒரு தனித்துவமான ஒரு ராசி என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். சிம்மராசியில பிறக்கிறதுக்கே யோகம் செய்யணும்ன்றாங்க. ஆமா, ஜென்மத்துல ஏதாவது ராஜா குடும்பத்துல இருந்தாலோ இல்ல ஜமீன்தார் குடும்பத்துல இருந்தாலும் சிம்மராசி பிறக்க முடியும்ன்றாங்க. அதாவது சிம்மம்னா தெரியுமா சார், பெரும் அளவில் அது வந்து ஒரு ஒரு கூட்டத்தை சேர்த்து சுத்தாது சிம்மம். ஆனா காலபுருஷனுக்கு 5வது ராசி 5வது ராசி நம்ம சொல்றோம், நல்ல இடம் சொல்றோம், சூரியனுடைய வீடுன்னா நம்ம சொன்னா கூட அது பாருங்க, அந்த சிம்ம ராசி ஒரு மன விரக்தி எப்பொழுதுமே அந்த சிம்மத்துக்கு உண்டு. அந்த சிம்ம ராசிக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும், சிம்ம ராசி எப்பொழுதுமே தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய, தன் கூட தன் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட க்ளோஸ் ஆக முடியாது சார். தூரமா ஆக முடியாது. தூரமா இருக்கிறவங்க கிட்ட தான் க்ளோஸ் ஆகும். அது தூரமா இருக்கிறவங்க கிட்ட க்ளோஸ் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்கள அதை வந்து எப்பவுமே கிட்ட சேர்த்துக்க. பக்கம்னா ரொம்ப பக்கத்திலே சித்தப்பா வீடு இருக்கும், மச்சான் வீடு இருக்கும், மாமா வீடு இருக்கும், இதெல்லாம் ரொம்ப வெரி டு க்ளோஸா அவங்களோட கனெக்ட் ஆக முடியாது. அது தனியா இருக்கிறத ஃபீல் பண்ண. எப்படி சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா போகும், மெதுவா சாப்பிடும், கர்ஜிக்கும். சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் தொடை இருக்கு பாருங்க, தொடையில பவர் கம்மி, ரொம்ப ஜாஸ்தி, கம்மி, ரொம்ப அதோடைய பவர் வந்து கம்மியா இருக்கும் கால்ல. இந்த சிங்கத்தோடைய தொடை இருக்கு இல்லைங்களா, அந்த தொடை, அந்த லெக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா
ரொம்ப பவர் கம்மியா இருக்கும். அதுக்கு வாயில இருக்க பவர், கழுத்துல இருக்க பவர், தலையில இருக்க பவர் காலில் இருக்காது. கால் கொஞ்சம் வீக்கு சிம்மத்துக்கு. எப்பவுமே சிங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலில் வீக்னஸ் இருக்கும் காலில். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கம், நீங்கள் சிங்கம் போல இருக்கலாம், சிங்கம் அப்படிலாம் சில ராசி பலன்லாம் சொன்னா கூட வாழ்க்கைன்னு வரும்போது ஒரு பெரிய அளவுல பற்று இல்லாத வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். எதிர்பார்ப்பும் பெருசா இருக்காது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, பெரிய ஒரி பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. அப்படியே டே டு லைஃப்ல என்ன நடக்குதோ அதை வாழ்ந்துட்டு அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் தான் இந்த சிம்மத்துக்கு அமையும். இவர்கள் செய்யக்கூடியவை நம்ம சொல்லிட்டோம். வஸ்திர தானம் பண்ணுங்க, கோவிலில் இருக்க உங்க குலதெய்வ பூசாரிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. இல்லை அந்த அளவுக்கு வஸ்திர தானம் பண்ண முடிகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், பழைச எல்லாமே எடுத்துருங்க அப்படின்னு நம்ம சிம்ம ராசிக்கு சொல்லிட்டு, இப்போ இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கடவுள்னு ஒருத்தவங்க நம்ம சொல்ல போறோம். ஏன்னா சார், ஒவ்வொருத்தருமே ஜெயித்த ஒவ்வொருத்தருமே ரகசியமா ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணவங்க தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமா சார். அதில் நான் பல நடிகர்களை கூட சொல்ல முடியும், யார் யார் எங்கெங்கே போன பிறகு ஜெயிச்சாங்க அப்படின்ற கதைலாம் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மை கதைகள் நான் சொல்றது. அப்போ இந்த சிம்ம ராசியில ஒருத்தவங்க பிறகுறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் எங்க இருக்கார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை இவர்கள் தரிசிக்கும் போது இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அளவு தனம் வரும். ஏன்னா சிம்மத்துக்கு 2ஆம் இடம் தான் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அதனாலதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பேச கோபம் ஜாஸ்தி வரும் சார். சிம்மத்துக்கு பயங்கரமான கோபம் வரும். இவங்க ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணாங்கன்னா பெருசா பண்ணிடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு கல்யாணம், இது ஒரு காது ஊத்தலாம், இவங்களுக்கு பிரச்சனைக்கு விடை தெரியணும், தெரிஞ்சாதான் விட மாட்டான் சிம்மம். நீ சொல்லு, யாரா வேணாலும் இரு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நீ யாரா வேணாலும் இரு, எனக்கு என்ன, நான் தாண்டா இருக்கேன் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அங்க அவங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியணும். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ள ஒரு ராசி அது. நல்ல சூப்பரான ராசி, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் மிகப்பெரிய அளவில் யோகத்தை தருவார் இந்த சிம்மத்துக்கு. இவர்கள் நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போற, சார் எனக்கு தனம் வருது, இப்ப எனக்கு ஆல்ரெடி தனம் இருக்கிறது, அந்த தனம் வீண் விரயங்கள் ஆகக்கூடாது. எனக்கு இப்போ வருமானத்துல பிரச்சனை இல்லை, ஆனா லோன்ஸ் நிறைய இருக்கு, இதுலயே வருமானம் எல்லாம் போயிடுது, எனக்கு மீதி இருக்கிற பணத்தை வச்சு நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு செல்வதுன்னா, கோவம்பேட்டை பக்கத்துல திருநீர்மலைன்னு ஒரு ஊர்ல பெருமான் இருக்கார், மலை மேல இருக்கார். இந்த சிம்மத்துக்கும் அந்த திருநீர்மலை பெருமானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு சார். இது ஜோதிடத்துல எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்றோன்றது நிறைய விஷயம் ஜோதிட மாணவர்களுக்கு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஏன்னா இதை ராசி வச்சு சொல்றாங்களா, எந்த வீட்டை பெருமாளை கனெக்ட் பண்றாங்க, இல்ல 2ஆம் இடம் கன்னி என்பதனால அங்க பெருமாள் எடுத்துக்கிட்டாரா, இல்ல விரைய செலவுக்கு டக்குன்னு திருநீர்மலை சொல்றாங்களே, அப்போ 12ஆம் இடத்துல கடகம் தானே, இப்படி எல்லாம் சில பேர் யோசிக்கலாம். இல்ல அது நெருப்பு ராசி, திருநீர்மலைங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது, எப்படி கனெக்ட் பண்றாரு, எப்படி கனெக்ட் பண்ண, இப்படி எல்லாம் யோசிக்காம, ஏன்னா இதே துறை என்பதனால் நீங்கள் இதை யோசித்து காலத்தை வீணடிப்பதை விட செய்து பலனடையுங்கள்னு சொல்றேன். இதுக்கு உண்டான பதிலாம் நம்ம ஃபியூச்சர்ல தந்துக்கலாம். எப்படி நம்ம சொல்றோம், என்ன பண்றோம், எப்படி அந்த நிமித்தத்தை எடுக்கிறோம், எப்படி பலனை சொல்றோம், இதெல்லாம் நம்ம சொல்றோம், நிச்சயமா ஒரு நாள் சொல்லுவோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விரயத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்க கையில வச்சுக்கணும்னா திருநீர்மலை. வருமானம் வரும் வேண்டும் என்றால் நின்ற கோலத்தில் பெருமாள். இது ரெண்டுத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய வஸ்திரங்களை தானம் செய்யுங்கள், வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கிழிந்த ஆடையை யூஸ் பண்ணாதீங்க, பழைய ஆடையை யூஸ் பண்ணாதீங்க, நேத்து போட்டதை இன்னைக்கு போடாதீங்க. சிம்மத்துக்கு ஏன் திருநீர்மலை நானே கொஞ்சம் யோசிக்கணும், படுத்த கோலத்துல இருப்பார்ல பெருமாள், ஆமா, இங்க நின்ற கோலத்தை பெருமாளை பார்க்க சொல்றீங்க, நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கத்தான் செய்யுது. இருக்கும் சார், நிச்சயமா இருக்கும். ஆனா ரிசல்ட் இருக்கும், நிச்சயமா ரிசல்ட் இருக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க ஏன்னா சிம்ம ராசி 12ஆம் இடம் யாரு, கடகம். கடகம் ஒரு நீர் ராசி. அப்ப திருநீர்மலைன்றதை இந்த நீரோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா கூட சில பேர் யோசிக்கலாம், ஆமா விரயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு 12ஆம் இடம் தானே விரயம்ன்றது, விரயாதிபதி இல்லையா. அங்கேயே மலை ஏறி இறங்கி நீங்கள் செலவு செய்து நேரம் செலவு செய்து உங்க உடலை வருத்தி கொள்வது அந்த விரயத்தை அது கண்ட்ரோல் செய்யுமா அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பாங்க. அதுவும் ஒரு
காரணம் தான். ஆனா அதுக்கு மேலே ஒரு காரணம் வச்சிருக்கேன் நான். அதை மறைத்து நாம் ஒண்ணும் பண்ண போறது இல்லை சார். குழம்பிடக்கூடாது மக்கள்ன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ 12ஆம் இடம் என்பது நீர் ராசி. இப்ப 2ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நில ராசியா வருது. வருமானத்தை நீங்கள் பெருக்க வேண்டும் அப்படின்னா இங்க 2ஆம் இடத்தை டச் பண்ணுங்க. 2க்கு 7 என்பது பாத்தீங்கன்னா மறுபடியும் நீர் ராசியா மீனம். அப்ப நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் உங்களுக்கு வந்து நீர் என்ன சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு வேலை செய்யணும். பணத்தை உள்ள வர வைக்கிறது அவர் தான், விரயத்தை செய்ய வைக்கிறது அவர் தான். அப்ப திருநீர்மலையில் இருக்கக்கூடிய பெருமான் ஏன் உங்களுக்கு விரயத்தை கண்ட்ரோல் செய்யறாரு அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்திலே நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ன சொல்லக்கூடிய 5 விஷயம் ஒரு மனுஷனை ஆள்கிறது. இதுல உங்களுக்கு விரயத்தை தரக்கூடியவன் யார் என்றால் நீர், நீர் ராசி. நீர் என்பது பாத்தீங்கன்னா வாஸ்துவின் அடிப்படையிலே நம்ம வடகிழக்கை சொல்லுவோம். அந்த வடகிழக்கு என்பது குருவோடைய இடம். வடக்கு என்பது புதன், கிழக்கு என்பது சூரியன், வடகிழக்கு என்பது குரு. அப்ப இந்த வடகிழக்கு என்பது யார் யார் வராங்கன்னா சூரியன் வராரு, புதன் வராரு, குரு வராரு. இந்த 3த்தையும் கனெக்ட் பண்ணும்போது அங்க திருநீர்மலை வரும் சார். சார் மலைன்னு செவ்வாய் வரணுமே, அது கார தத்துவம். அதுதான் சொன்ன யோசிக்காதீங்க. சில விஷயங்கள் ரொம்ப டெப்தா போகும்போது அது உங்களுக்கு குழப்பம். அப்போ திருநீர்மலை என்றால் வடகிழக்கு என்ற ஒரு பகுதி. அந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்ட திருநீர்மலை கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய விரையாதிபதி ஆகிய கடகம் அங்கே இயற்கையாக சரியாகும். இது கொஞ்சம் மறுபடியும் கேட்டாங்கன்னா புரியும் சார். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டாங்கன்னா புரியும். நம்மளுக்கு விரையாதிபதி யார்? கடகம். கடகம் என்ன ராசி? நீர் ராசி. பஞ்சபூதத்திலே நீர் என்பது எந்த மூலை? வடகிழக்கு மூலை. வடகிழக்கு என்பது யாருடைய ஏரியா? குருவோடைய ஏரியா. குருனா யாரு? பணம். அப்போ வடகிழக்கு பாதிக்கப்பட்ட கோயில் அது திருநீர்மலை கோயில். அப்போ வடகிழக்கு மூலையில யாரு? குரு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அங்க திருநீர்மலையில காலை வைக்கும் போது ரிசல்ட் உண்டு சார். எந்த கிழமையில வைக்கணும் கேட்பாங்க. நான் அதான் சொல்றேன், பிறந்த கிழமை. அது இப்ப உங்களுக்கு சொல்லிருங்க. ஆமா, நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமை ரொம்ப முக்கியம். திருநீர்மலையில இப்படி ஒரு அட்டகாசமான பெருமாள் இருக்காருன்றது சென்னை வாசிகளுக்கே 10 பேர் தெரியாது சார். இன்னும் நான் வந்து சொல்றேன், திருநீர்மலை பெருமாள் கோயிலுக்கு போங்கன்னா திருப்பதி சார். நம்ம தமிழ்நாட்டிலேயே தென்னாங்கூர்னு ஒரு ஊர், வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் போனீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு கோயில பார்க்க முடியாது. சும்மா அங்க வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா பல விதமான அலங்காரத்துல பெருமாளை வந்து அலங்கரிப்பாங்க. அப்படி ஒரு கோயிலை நீங்க பார்க்க முடியும். பில்டிங்கோட கட்டமைப்பே வேற மாதிரி இருக்கு. இப்படி தெரிந்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்வது சிம்மத்துக்கு 2-3 விஷயம் சொல்லி. ஒண்ணு, நீங்க குலதெய்வத்துக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. உங்களுடைய வஸ்திரத்தையும் தானம் பண்ணிடுங்க. நீங்களும் மாடைகளை புதுசாக எடுத்துக்கொள்ளுங்கள். வருமானம் வரவே இல்லை வேண்டும் என்றால் 2ஆம் இடத்தை தொடுங்க. நின்ற கோலம் பெருமாள். வந்த வருமானத்தை காக்க வேண்டும். என்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்குப்பா, 50 லட்சம் இருக்குது, 30 லட்சம் இருக்குது, 40 லட்சம் இருக்குது, நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறேன், நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா நீங்க திருநீர்மலை பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களை காக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க. நன்றி சார்.